தடுப்பூசின்னு என்ன? அம்மை தடுப்பூசி, காலரா, போலியோ சொட்டு மருந்து, இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அப்படின்னு என்ன? அம்மை தடுப்பூசினா அம்மை நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து கொடுப்பாங்க, அதானே? போலியோ சொட்டு மருந்து என்ன? போலியோ நோய் கிருமியை சாகடிக்கிறதுக்கு ஒரு மருந்து டாக்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அம்மை தடுப்பூசி என்ன தெரியுமா? அம்மை நோய் கிருமியை உடம்புக்குள்ள அனுப்புறதுக்கு பேரு அம்மை தடுப்பூசி. தடுப்பூசியில 3 வகை இருக்கு. நோய் கிருமியை மொத்தமும் சாகடிச்சு அனுப்புவாங்க, பாதி சாகடிச்சு அனுப்புவாங்க, உயிரோடு அனுப்புவாங்க. 3 விதமா அனுப்புவாங்க. அப்ப பாருங்க, போலியோ சொட்டு மருந்து என்ன? போலியோ நோய் கிருமி எடுத்து குழந்தையோட உடம்புல அனுப்புறதுக்கு பேரு போலியோ சொட்டு மருந்து. ஆச்சரியமா இருக்கா? தடுப்பூசினா நோய் கிருமி எடுத்து உள்ள அனுப்புவாங்களாமா, இதுக்கு பேர் தடுப்பூசி ஆகும். எனக்கு தெரிஞ்சு 199 பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏதோ மருத்துவத்துறையில கொஞ்சம் நாலேஜ் இருந்தா மட்டும்தான் தடுப்பூசியில நோய் கிருமி இருக்குங்கிற விஷயமே தெரியுங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? பிறந்த குழந்தைக்கு அன்னைக்கே தடுப்பூசி போடுறாங்களா? அது என்ன இருக்கு? நோய் கிருமி தான் இருக்கு. நோய் கிருமி உள்ள அனுப்பிச்சு எப்படி தடுப்பூசி? நல்லா கேட்டுங்க. ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, நோய் கிருமி எப்ப நம்ம உடம்புக்குள்ள போகுதோ ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி 4 விதமான வேலை செய்யுமா? பிறந்த குழந்தைக்கு தடுப்பூசிங்கிற பேர்ல அம்மை நோய் கிருமி எடுத்து உள்ள அனுப்பிச்சிருவாங்க, வீரியமா. இது உள்ள போன என்ன ஆகும்? நமது உடம்பு ஹெல்பர், கில்லர், சப்ரசர் வேலை செய்யுமா? அப்போ இந்த ஹெல்பர், கில்லர், சப்ரசர் வேலை செஞ்சுட்டு எழுதி வைக்கும், நான் ஒரு நோய் கிருமி பார்த்தேன், பயங்கரமான அம்மை நோய் கிருமி, அதை நான் எடுத்து பாடி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நமது உடம்புல இருக்கிற செல்கள்ல டிஎன்ஏ, ஆர்என்ஏல அம்மை நோய் கிருமிக்கு எதிராக ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஒரு ஃபார்முலா எழுதுறதுக்காக கொடுக்கப்படுறதா தடுப்பூசி. ஆனா இதான் உண்மை, ஒத்துக்கல. உடனே நினைப்பீங்க, அப்போ தடுப்பூசி போறது நல்லதுதானே? கிடையவே கிடையாது. தடுப்பூசி போடுறது உலகமாக கொடுமை. ஒரு குழந்தைக்கு தடுப்பூசி போடவே கூடாது. அது எப்பேற்பட்ட தடுப்பூசி வந்தாலும் சொல்ல நம்ப மாட்டீங்க. பிறந்த உடனே அம்மாவுடைய பால் இருக்கு, தாய்ப்பால், முதல்ல கொடுக்குற பால் இருக்கு இல்லைங்களா, அப்பதாங்க இருக்கிறது அதிக நாலேஜ் உள்ள போகுது. இந்த அம்மாவோட வாழ்க்கை ஃபுல்லா கிடைச்ச நோய் கிருமி குழந்தை அறிவு இருக்கு இல்லைங்களா, அதையும் இவங்க பரம்பரை பாட்டி பரம்பரையா எவ்வளவு பரம்பரையா என்னென்னலாம் நோயெல்லாம் குணப்படுத்துச்சோ அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெக்கார்ட்ஸ் தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கார்டு உற்பத்தி பண்ணுது. இதுக்கு பேரு டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்னு பேரு. நெட்ல போய் அடிச்சு பாருங்க, இந்த சம்பந்தம் அவ்வளவு கலகதையா இருக்கும். அங்க கலகதை இருக்கும், சொல்யூஷன் இருக்காது. நீங்க நெட்ல போய் பாக்குறீங்க, உடனே அங்க பார்க்க தீர்வு இருக்காது. டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் பத்தி விளக்கம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு பயமுறுத்தி வச்சிருப்பாங்க. இப்படி ஒரு குழந்தை பெற்றுட்டு ஒரு அம்மா தாய்ப்பால ஒரு 1 வருஷம் 6 மாசம் ரெகுலரா கொடுத்துட்டா அந்த குழந்தைக்கு உலகத்துல நோயே வராதுன்னு கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டுங்க இந்த குழந்தைக்கெல்லாம் நோய் வராம இருந்தா நமக்கெல்லாம் மருந்து மாத்திரை வியாபாரம் ஆகாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் முட்டாளாக்கி பிறந்த குழந்தைக்கு அம்மை தடுப்பூசி போட்டுருவாங்க. என்ன தெரியுமா? அந்த தடுப்பூசி போட்ட உடனே இந்த குழந்தையோட உடம்பு இருக்கு இல்லையா, இந்த நோய் கிருமி, அம்மை நோய் கிருமி எதிர்த்து போராடும் பொழுது தாய்ப்பால் மூலம் கிடைக்கிற நாலேஜ உடம்புல சேர்த்திக்கிறது கிடையாது. தாய்ப்பால் வழியா ஒரு குழந்தைக்கு நாலேஜ் வந்துடும் பயப்பட்டு நம்ம கிட்ட சொன்னா போட மாட்டோம்னு சொல்லி கவர்மெண்ட்டே பணத்தை கொடுத்து கம்பல்சரி போட வச்சுட்டாங்க. நம்பிக்கை இல்லைன்னா இயற்கை மைத்திரல் புக் இருக்குது, தமிழ் வாணன் எழுதுறது. லேனா தமிழ் வாணன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அவருடைய அப்பா 500 பேஜ் புக்கு. அதுல முதல் 250 பேஜுக்கு தடுப்பூசினா என்ன, முதல்ல எப்ப உருவாச்சு, எந்தெந்த நாட்டுல தடுப்பூசி முதல்ல போட்டாங்க, எத்தனை லட்சம் பேர் செத்து போனாங்க, இந்தியாவுல தடுப்பூசி பேன் பண்ணப்பட்டுச்சு, தடை செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் யாருக்கு ரெக்கார்ட்ல தெரியாது. அதுக்கப்புறம் ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு கமிஷன் உருவாக்குனாங்க. ராஜீவ் காந்தி கொலை பண்ணா கமிஷன் சொல்றாங்களா? கமிஷன் என்ன? அதை விசாரிக்கிறதுக்கான விசாரணை கமிஷன். தடுப்பூசி பத்தி விசாரிக்கிறதுக்கு ராயல் கமிஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கி தடுப்பூசியை வேண்டாம் சொல்லி நிறுத்தி கொஞ்ச நாள் அமைதியா இருந்து அப்புறம் யாருக்குமே தெரியாம மறுபடியும் பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சு ஜே நடந்துட்டு இருக்கு. அத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குங்க.
ஆச்சரியமா இருக்கும் பழக்கத்துக்கு. இந்த கதை யாருக்குமே தெரியாதுல்ல. ஏன் தெரியல? ரகசியங்கள் மறைக்கப்படுது. நீங்க நினைப்பீங்க, என்னங்க இன்டர்நெட் இருக்கு, டிவி இருக்கு, பேப்பர் இருக்கு, நியூஸ் இருக்கு, செல்போன் வச்சிருக்கேன், கூகுள் இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்புறம் ஏன் தெரியல? எல்லாமே பொய். அத்தனை பொய்ங்க. உண்மை ஆராய்ச்சி பண்ணிடுவாங்க, உண்மை அப்படியே கொடுக்க மாட்டாங்க. அதை எந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணா அங்க நம்ம மருந்து மாத்திரை சப்ளை பண்ணலாம்னு யோசிக்கிறது தான் அதோட அறிவு. முக்கால்வாசி உண்மையா இருக்கும். சயின்ஸ் பிரகாரம் எல்லாம் உண்மையா வந்துட்டே இருக்கும். இப்போ வேக்சினேஷன் பத்தி நிறைய பேசுவாங்க, பேசி 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 கடைசியா அது தேவையில்லைங்கிறது உண்மையான சயின்ஸ். சோ மருந்து மாத்திரை கம்பெனி என்ன பண்ணோம், அது தேவைங்கிற மாதிரி லைட்டா மாத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்றேன் நான். ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றாங்க. இந்த விஷயம் பல பேருக்கு தெரியல. இல்ல ஏன் தெரியலன்னா, இன்னைக்கு ஒரு ஊர்ல பந்து நடக்குது. ஆளுங்கட்சி டிவில எப்படி காமிப்பாங்க, இன்று பந்து வெகு சிறப்பாக நடந்தது, எந்த கடையும் திறக்கலன்னு காமிப்பாங்க. அதே செகண்ட்ல எதிர்கட்சி டிவி பாருங்க, இன்று வழக்கம் போல் பஸ்கள் ஓடிய, பந்தே கிடையாது, கேன்சல் ஆயிடுச்சு சொல்றாங்களா? இப்போ இவ்வளவு தூரம் மீடியா இருக்கும் பொழுது ஒரு டிவிக்கு ஒரு டிவிக்கு வித்தியாசம் இருக்கா? அதை விடுங்க. கூகுள் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப எல்லாத்துக்கும் ஐபோன் வரப்போகுது, நீங்க எல்லாருமே ஆப்பிள் யூஸ் பண்ண போறீங்க. எல்லாம் கூகுள் சர்ச் எதுக்கு எடுத்தாலும் நெட் தான். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீங்க நெட்ல போய் காசின்னு அடிச்சீங்கன்னா காசிங்கிற ஊர் உலகத்திலே இல்லைன்னு சொல்லணும். இப்ப முக்காவாசி வந்துருச்சு. யாழ்ப்பாணம் அடிச்சா வரவே வராது, மட்டக்களப்பு வரவே வராது, மும்பை பாம்பே அடிச்சு பாருங்க வராது, மெட்ராஸ் அடிச்சு பாருங்க வராது. ஏன் தெரியுங்களா? ஒரு ஊரை பேர்ல மாத்திராங்க, பத்தி கத்திரி மாத்திராங்க. அந்த ஊர்ல நிறைய கெட்ட விஷயம் நடந்திருக்கும். இது ரெக்கார்ட்ஸ் இருக்கும். இந்த ரெக்கார்ட்ஸ் மொத்தமா அழிக்கிறதுக்காக ஊர் பேரை மாத்திட்டே இருப்பாங்க. 4 தடவை மாத்திரம் என்ன ஆகும்? கடைசியா நீங்க ஏதாவது சர்ச் போட்டு பாருங்க, அந்த மாதிரி ஊர்ல ஆபீஸ்ல மாறிடுச்சு ஊரு. மட்டக்களப்புக்கு என்னாச்சு? பட்டிக்கோளம் மாறி போச்சு, யாழ்ப்பாணம் சாக்மன் மாறி போச்சு. யாருக்கு தெரியும்? எல்லா ஊரும் மாத்திட்டாங்க, பேர் மாத்திடுவாங்க. மெட்ராஸ் யாருக்கு தெரியும்? சென்னை தான் தெரியும். அப்ப மெட்ராஸ்ங்கிற பேர்ல எத்தனை புக் வந்திருக்கும், எவ்வளவு டீடைல்ஸ் வந்திருக்கும்? மெட்ராஸில் 1 லட்சம் பேர் செத்து போனாங்க. நமது பையனுக்கும் பேரனுக்கும் மெட்ராஸ்ல ஊர் இருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் அடிச்சு பார்ப்பார் கூகுள்ல, ஒரு ஐபோன் அடிச்சு பார்ப்பாரு, அந்த மாதிரி ஊர் இல்லை. என்ன பண்ணுவீங்க? சோ ரெக்கார்ட்ஸ் அப்படி அழிக்கப்படுதுங்க. பல விஷயங்கள் இருக்கு. ஆக மொத்தம் தடுப்பூசிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லைங்க. அதனால கெட்டது மட்டும் தான் நடக்கும், நடக்கவே நடக்காது. அதுக்கு பதிலா ஒரு அம்மா, உங்களுக்கு பால் தானே வேணும், பசலக்கீரை மட்டும் டெய்லி சாப்பிட்டா எவ்வளவு பால் வேணா கிடைக்கும். டெய்லி ஒரு வெத்தலை பாக்கு மட்டும் போட்ட போதும், ஒரு வெத்தலை பாக்கு பசலக்கீரை அவ்வளவுதாங்க. போட்டு பார்த்தா பால் வந்துகிட்டே இருக்கும். கொடுத்துட்டு போக வேண்டியதானே? அதுதான் தடுப்பூசி. அப்போ எது சொல்றேன்னா, நமது உடம்புக்குள்ள ஒரு நோய் கிருமி உள்ள போனா நோய் வருது சொன்னா இல்லைங்களா? கிருமியினால ஒரு மனிதனுக்கு நோய் வரவே வராதுங்க. உலகத்துல எப்பேற்பட்ட கிருமியாலையும் ஒரு மனிதனுக்கு நோய் வராது. ஒரு நோய் கிருமி உள்ள போகுதா? நம்ம உடம்பு ஹெல்பர், கில்லர், சப்ரசர், மெமரி 4 3 வேலை செய்து பார்த்தோமா? வேலை அழிச்சிட்டு போகுது, அவ்வளவுதானே. அது எப்படி புது புது கிருமி எல்லாம் வரும் பாருங்க, நல்லா கேட்டுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பன்றி காய்ச்சல், எலி காய்ச்சல், சிக்கன் குனியா, மட்டன் குனியா அப்படி தனித்தனி நோய் எல்லாம் கிடையாது. நுண்கிருமி சம்பந்தமா PhD வாங்கின எந்த டாக்டராவது எங்கிட்ட வர சொல்லுங்க. உலகத்துல நோய் கிருமின்னு ஒரு கிருமியே கிடையாது. அதான் உண்மை. மிகப்பெரிய ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகத்துல நோய் கிருமியில கிருமி இருக்கு. நமது உடம்பு இருக்கு இல்லைங்களா, கோடிக்கணக்கான கிருமிகள் உருவாக்கப்பட்டது. நல்லா கேட்டுக்கங்க. ஒரு கிருமி நம்ம உடம்புல போகுதுன்னா, பாக்டீரியா, வைரஸ் உள்ள போகுதுன்னா, நமது உடம்பில் கழிவு இருந்தா கழிவை சாப்பிட்டு கெட்ட காரியத்தை பண்ணா அதுக்கு பேர் நோய் கிருமி. நமது உடம்பில் கழிவே இல்லைன்னா உள்ள போய் உணவை சாப்பிட்டு அது செல்லா மாறும். அது நல்ல காரியம் மட்டும் போயிட்டே இருக்கும். அது சாப்பிடுற பொருளை பொறுத்துதான் அதோட தன்மை மாறுதுங்க. அப்போ முதல்ல பார்த்தீங்களா, கழிவு நீக்கிறதுன்னு. உடம்பு கழிவு இல்லாம வச்சுக்கிட்டா எந்த கிருமி உள்ள போனாலும் அது நம்ம ஒரு துரோகம் பண்ணாதுங்க, பண்ண முடியாது. யாருடைய உடம்புல கழிவுகள் நிறைய இருக்குதோ அந்த உடம்புக்குள்ள கிருமி போனாதான் அது வேலை காட்டும். அதனால கழிவு இல்லாம இருக்கிறதா நம்ம வேலையை தவிர நோய் கிருமி பத்தி ஆராய்ச்சி பண்ணா வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு முடிவே இருக்காது. நான் தமாஸ்கெல்லாம் சும்மா எல்லாம் சொல்லிங்க. நான் ஓபன் சேலஞ்ச் பண்றேங்க. 6 வருஷமா ஓபன் சேலஞ்ச் பண்ணிட்டே தான் இருக்கேன். நான் யாராவது சிக்கன் குனியா, மட்டன் குனியா, டெங்கு காய்ச்சல் கிருமி இருந்தா என்கிட்ட கொடுங்க, நான் இப்ப சாப்பிட்டு காமிக்கிறேன். இதே இடத்துல உட்கார்ற கேமரா வச்சு பாத்துக்கங்க. நான் மருந்து மாத்திரை எடுக்க மாட்டேன், எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாங்க.
எதுக்கு சொல்றேன் நான் புரிஞ்சுக்கங்க. பாடி சொல்றேன். ஒரு நோய்க்கு உள்ள போகுதா? நம்ம உடம்பு ஹெல்பர் கில்லர் சப்ரசர் மெமரி வேலை செய்தா? ஹெல்பர்னா என்ன? ஒரு சளி. சளியில சாதா சளி இல்ல, அதுக்கு நிறைய பொருள் தேவைப்படுமா? ஒரு கலவை தானே, ரத்தத்தில் உள்ள பொருளுடைய கலவை தானே ஹெல்பர். கில்லர் என்னது? ரத்தத்தில் உள்ள சில பொருளோட கலவை. சப்ரசர் மருந்து. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நோய்க்கு உள்ள போயிடுச்சு, உங்க உடம்பே கொலை பண்றதுக்கு மருந்து கண்டுபிடிச்சிடும். ஆனா அந்த மருந்துக்கு தேவையான சில பொருட்கள் ரத்தத்தில் கெட்டு போயிருந்தா இது எப்படி அந்த நோய்க்கிருமியை சாகடிக்கும்? பிரச்சனை எங்க? நோய்க்கிருமியா ரத்தத்திலையா? டெங்கு காய்ச்சல் நோய்க்கிருமி உடம்புல போயிடுச்சு, உங்க உடம்பு கில்லர் சப்ளை பண்ணணும். கில்லர் ஃபார்முலா போட்டுருச்சு, கால்சியம் அயன் சோடியம் மெக்னீசியம் கால்சியம் போட்டுருச்சு, பர்சன்டேஜ் எடுத்துருச்சு. ரத்தம் போய் பாருங்க, ரத்தம் பொருள் கெட்டு போய் கிடக்கு. இப்ப கெட்டு போன பொருளை எடுத்து ஒரு மருந்து கண்டுபிடிச்சு ஊத்தலாம், அந்த கிருமி சாகுமா? அது கொஞ்சம் வேலை காட்டுமா? அப்போ நோய் வரும், இல்லைன்னு சொல்லல. ஏன் வந்துச்சு? வரதுக்கான நோய் கிருமி இல்ல, நமது உடலில் உள்ள குறைபாடுதான காரணம். அப்ப அதை சரி பண்றதான யோசிக்கணும். இது ஒண்ணு. அடுத்து, ரத்தத்தில் ஒரு பொருள் இல்லைன்னா இல்லாத பொருளோட ஒரு மருந்து முடிச்சு ஊத்தலாம், அந்த கிருமி சாகுமா? 2. மூணாவது, ரத்தத்தின் அளவு கம்மியா போனா உடம்பு மருந்து குடிக்க முடியாதுல்ல. 3. 4. மனசு. டிவி பேப்பர்ல காட்டுறாங்க, பன்றி காய்ச்சல்ல 100 பேர் இறந்து போனாங்க. காட்டுறாங்க இல்லையா? யாரும் பாக்குறீங்களா? இது ஒரு காமெடிங்க, சொன்னா நம்ப மாட்டீங்க. உலகத்துல பல காமெடி நடந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எலிக்காய்ச்சல் டிவி பேப்பர் இன்டர்நெட் எல்லாம் பேசுவாங்க, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. டெய்லி அதே நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். 4 பேர் செத்தாங்க, 7 பேர் வந்துட்டே இருக்கும். திடீர்னு என்னாகும்? எல்லா ஊர்ல மருந்து சப்ளை பண்ணி எல்லாம் செத்து போய் அப்படி ஆகி ஒரு 6 மாசம் நல்லா வேடிக்கை பாருங்க, அமைதியா இருக்கும். இந்த நோய் கிருமி பத்தின ஒரு டாக் இருக்காது, எல்லாம் மறந்துடுவோம். ஒரு வருஷம் ஆகும். பன்றி காய்ச்சல் திடீர்னு ஆரம்பிப்பாங்க, அதை பத்தியே பேசுவாங்க, செத்து போவாங்க. அப்படியே ஒரே மாதிரி நடக்கும், கொஞ்சம் அமைதியா இருக்கும். அப்ப திடீர்னு டெங்கு காய்ச்சல் உடனே மாறி மாறி வருதா? பிளான் பண்ணி டைம் டியூரேஷன் கொடுத்து கரெக்டா பிளான் பண்ணி உலகத்துல அப்படி எல்லாம் யாரும் சாகிறது இல்ல. மீடியாக்கள் அப்படி சாகிறதா கிரியேட் பண்றாங்க காசு கொடுத்து. மீடியாக்களுக்கு காசு சப்ளை ஆகுதுங்க, அதை வச்சு என்ன பண்றாங்க? பண்றாங்க. வீட்டுல காய்ச்சல் வந்துச்சா, உங்க வீட்டுல காய்ச்சல் வந்து ஒருத்தருக்கு பாத்துட்டு பாரு டிவிய, டெங்கு காய்ச்சல் 7 பேர் செத்து போனாங்க. யார செத்து போனாங்க? என்னங்க? ஓஹோ, நாமளும் ஒரு வேலை செத்து போய் நினைச்சு செத்து போயிடுறாங்க. திரும்ப டிவி பேப்பர்ல சொல்லி அந்த எண்ணத்தை கிரியேட் பண்ணி மனசை பாதிச்சு அந்த மனசுதான் போய் நோய் பெருசு பண்ணிட்டு இருக்கு. இதே டிவி பேப்பர் இன்டர்நெட்ல டெய்லி டெங்கு காய்ச்சல் காய்ச்சலே கிடையாது, லெமன் ஜூஸ் குடிச்சா சரியா போயிடும் 100 தடவை திரும்ப சொன்னா எல்லா மக்களும் சொல்லுவாங்க, எனக்கு வந்துச்சுங்க லெமன் ஜூஸ் சாப்பிட்டா சரியா போச்சுன்னு. லெமன் ஜூஸ் சாப்பிட்டா டெங்கு காய்ச்சல் சரியா போகும்னு சயின்ஸ் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. மீடியால 100 முறை சொன்னா போதும், மக்கள் நம்பிடுவாங்க, செய்வாங்க, குணமாயிடுவாங்க. அவ்வளவுதான், நம்பிக்கை தான். பல சாமியார்களை நம்பி எல்லாரும் போறீங்கல்ல, அவர் ஆசீர்வாதம் பண்ணா குணமாயிடும், அவர் பெரிய சாமியார் எல்லாம் போறீங்கல்ல. போய் காலில் சில விடுவாங்க, காலோட ஆசீர்வாதம் வாங்குவாங்க, நடக்கும். சில பேர் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து காலில் அபிஷேகம் பண்ணுவாங்க, அதுக்கு 5 லட்சம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, வெளியே சத்தம் போடாம சும்மா இருப்பீங்களே தவிர அதெல்லாம் தெரியும். நான் கேட்கிறேன், பல சாமியார்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா நோய் குணமாகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? நல்லா கேட்டு பாருங்க, உண்மை சொல்லுவாங்க. அவர் சாமியார்ட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கொடுத்தாரு, கிட்னி ஃபெயில் குணமாயிருச்சு. நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, இப்படி நிறைய பேர் குணமாயிருக்காங்க, உண்மை. ஆனா அந்த சாமியார் கடைசியில் அவருக்கே கிட்னி ஃபெயிலியர் ஆகி இறந்து போயிடுறாரு. இதுவும் உண்மை. ஏன்? உண்மையிலேயே உங்க கிட்னியை குணப்படுத்துறது அவரு இல்ல, அவரு மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை. அவர் டிவி பேப்பர்ல எல்லாம் பார்த்து அவர் சாமியார் சொல்லி, ஐயோ மிகப்பெரிய சாமியார், அவரு மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா நான் நம்புறீங்க பாத்தீங்களா? நம்பி போய் காலில் விழுறீங்கல்ல, வீட்டுக்கு வந்து அப்பாடா அவர் காலில் விழுந்தாச்சு, அவர் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாரு, இனி நான் குணமா நம்புறீங்க பாத்தீங்களா? இந்த நம்பிக்கை தான் குணப்படுத்திட்டு இருக்கு, அவர் குணப்படுத்தல. இது புரிஞ்சுக்கிட்டா நம்ம யார் காலையும் விழுக வேண்டாம், யாரையுமே பார்க்க வேண்டாம், நமக்கு நாம நம்பணும், அவ்வளவுதாங்க. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சின்ன காமெடிங்க, சும்மா தமாசா சொல்றேன். ஒரு நாள் என்ன பண்ண, இது முக்கியமான வேலையா இருந்தேன். ஒருத்தர் யாராவது போன் பண்ணாரு. போன் பண்ணிட்டு, சார் இந்த மாதிரி எனக்கு நோய் இருக்கு சொல்லுங்க சார், என்ன சார் பண்றது? சார் டிவிடி முழுசா பாருங்க, இல்ல எல்லாம் பாருங்க சார், ஃபாலோ பண்ணிருக்கேன் சார், எனக்கு குணமான ஐடியா சொல்லுங்க அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப அவசரம்,
நான் என்ன பண்ணேன், இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காக ஏதாவது சொல்லி கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுங்க, வலது உள்ளங்கையில வலது உள்ளங்கையால இடது கை உள்ளங்கைய வலது ஆள்காட்டி விரலால நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால 50 முறை வலது பக்கம் 50 முறை இடது பக்கம் தடவிட்டு படுங்க, கண்டிப்பா குணமாகும். இல்ல எனக்கு கேள்வி சார் கட் பண்ணிட்டேன், அப்பா போன் கட் பண்ணிட்டாரு, நான் மட்டும் வேலையை பார்க்க போயிட்டேன். 10 நாளுக்கு அப்புறம் ஒரு போன் பண்ணாருங்க, சார் நீங்க தெய்வம் சார், எனக்கு எல்லா நோயும் குணமாயிடுச்சு சார், இப்படிதான் பண்ணேன் அப்படின்னாரு. எனக்கே தெரியாது இப்படி பண்ணா குணமாகும். நான் சும்மா சொன்னேன், என்ன நம்பிக்கை. சரி ஹீலர் பாஸ்கர் அப்படின்னா அவருக்கு எல்லாமே தெரியும் பாருங்க. அந்த நம்பிக்கையை நான் சொல்றதை ஃபாலோ பண்ணி தான் குணமாச்சே தவிர அவர் நோய் அவருதான் குணப்படுத்திட்டாரு, நாம குணப்படுத்தல. அப்போ நோய் கிருமியால நோய் வந்து சாகிறதுங்கிறது அப்படி ஒரு கதையே கிடையாதுங்க. டிவி பேப்பர் மூலமா இன்டர்நெட் மூலமாக இது திணிக்கப்படுது. ஒரே ஒரு கம்பெனி தான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை சரக்கு சப்ளை பண்றது. அப்ப இவங்க சொல்றதா டிவி கேட்பாங்க, டிவி சொல்றவங்க கேட்பாங்களா? கன்சியூமர் ப்ராடக்ட் அத்தனையும் ஒரே கம்பெனியா வருது, மருந்து மாத்திரை அத்தனையும் ஒரே கம்பெனியா வருது. இப்படி ஒரு குறிப்பிட்ட கம்பெனி வேற வேற பேர்ல ஒரு நாட்டுக்குள்ள ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாதுங்க. அவங்க சொல்றதுதான் சட்டம், அவங்க வைக்கிறது தான் பேச்சு, அவங்க என்ன சொல்றாங்க டிவில வரும். அப்ப மருந்து மாத்திரை கம்பெனி கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறாங்கல்ல, இவங்க டிவி பேப்பர்ல பணத்தை கொடுத்து போட்டுருக்காங்க, யாருக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அதற்கு தான் இந்த வீடியோக்கள்லாம் இருக்குது. நான் சும்மா சொல்லுங்க, அக்டோபர் 31 சென்னையில காமராஜர் அரங்கத்துல 1000 பேர் உட்கார்ந்து வெட்டி நடத்துனாங்க. எல்லா டிவி பேப்பர்ல எல்லாரும் வந்தாங்க, வந்து காலையில சாயந்தரம் வரைக்கும் இருந்து எல்லாம் ஷூட்டிங் எடுத்தாங்க. நாளைக்கு பேப்பர் டிவி அத்தனையிலும் இந்த விஷயத்தை பிளாஷ் பண்றேன்னு சொன்னாங்க. நானும் சரியே இல்லை, கடைசியா போகும்போது கிளம்புறங்க அப்படின்னாங்க. கிளம்புங்க அப்படின்னு கிளம்புறங்க அப்படின்னாங்க. சரி கிளம்புங்க அப்படின்னு. இல்லைங்க ஃபார்மாலிட்டி பண்ணிட்டீங்கன்னா கிளம்பிடுவேன். என்ன ஃபார்மாலிட்டி? இல்லை சார் எல்லாம் வந்துட்டு போயிருக்கிறோம், பணம் எவ்வளவு வேணும்? ஒரு 50,000 கொடுங்க. யூஸ்வலா 80,000 வாங்குவேன், உங்களுக்காக 50,000 கொடுங்க. 50யா? இல்லைங்க அவ்வளவு கொடுக்க முடியாது. எவ்வளவு கொடுக்க முடியும்? கொடுக்கலாங்க, கேட்கறது ரொம்ப அதிகமா இருக்குல்ல, நீங்க முதல்ல போடுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னா அப்படியெல்லாம் போட முடியாது. காலையில சாயந்தரம் வரைக்கும் சூப்பர் சப்ஜெக்ட், நல்ல சப்ஜெக்ட், அருமையான விஷயங்க, உலகத்துல இந்த விஷயம் கண்டிப்பா தேவை, பொதுமக்களுக்கு தேவை, நாட்டுக்கு தேவைன்னு கதை விட்டு அத்தனை மீடியாக்களும் பணம் கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்க, நாங்க போட மாட்டோம்னு போயிட்டாங்க. கேக்குறாங்க, எங்க வந்துட்டு போன பெட்ரோல் தர மாட்டேங்களாமா, ஒண்ணு தர மாட்டேங்களாமா, எதுக்கு போடணும் அப்படின்னா. நான் கேட்டேன், நல்ல விஷயம் தானே, நான் அவங்களை கூப்பிட்டு அவங்களை எல்லாம் நீங்களா வந்தீங்க, நீங்களா ஷூட்டிங் எடுத்தீங்க, போடுறேன்னு சொன்னீங்க, சரி என்ன திடீர்னு மாட்டேன்னு சொல்றீங்க, பணம் கேட்கறீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க, போட முடியாது, பணம் கொடுத்தா தான் போட முடியும். நான் சொன்ன போட வேண்டாம் அப்படின்னா கிளம்பிட்டாங்க. கடைசியா கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இப்ப நல்ல விஷயத்த போட மாட்டேன்னு எப்ப அந்த விஷயத்த போட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, நாளைக்கு எனக்கும் தமன்னாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு என்னைக்காவது விஷயம் கேள்விப்பட்டா என் அனுமதி இல்லாம காசு கொடுக்காம டிவியில போடவே கூடாது அப்படின்னு. அப்போ போட்டு கிளி கிழிப்பாங்க. கெட்ட விஷயம் இருந்தா மட்டும் டிவியை போட்டு கிழிக்கிறாங்கல்ல, இதுக்கு பணம் வாங்கி கிழிக்கிறாங்க. சார் உங்களை பத்தி ஒரு தப்பான விஷயம் இருக்கு சார், நீங்க 40,000 பணம் கேட்கறாங்களா, போட்டு கிழிக்க, அவ்வளவுதான். இப்ப மீடியாக்கள் என்ன பண்ணுதுன்னா பணம் கொடுத்தா போடுவாங்க, அவ்வளவுதான், என்ன வேணா பண்ணுவாங்க. அப்போ எந்த காய்ச்சலாலையும் யாரும் சாகிறது இல்லைங்க, இது ஒரு மாயை, ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்த 6 மாசத்துக்கு என்ன காய்ச்சல் வந்து இப்ப முடிவு பண்ணிருப்பாங்க, தெரியாது, அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அப்படி ரொட்டீனா போயிட்டே இருக்குது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நோய்க்கு ஒரு காய்ச்சல் வராதுங்க. எப்போ நமது உடம்பில் எல்லா பொருளும் நல்ல பொருளா தேவையான ரத்தம், மனசு, அறிவு, இந்த அஞ்சையும் யார் ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிறீங்களோ உங்க உடம்புக்குள்ள ஒரு கிருமி வந்தா அந்த கிருமி தாங்க சாகும், நமக்கு எந்த நோய் வராதுங்க. அவ்வளவுதான். யாராவது மெட்ரஸ் இருக்கா, என்கிட்ட வாங்க, என் கண்ணை பாருங்க, நானும் கண்ணை பாக்குறேன், 4 நாளைக்கு பாக்குறேன், எனக்கு வராதுங்க. யாராவது சிக்கன் குடியா மட்டன் குடியா இருக்குதா, என்கிட்ட வாங்க, என் முகத்துக்கு முன்னால வாங்க, என் முகத்தை தும்முங்க, இல்ல கால் துப்புங்க, எனக்கு வராது. நான் பெருமைக்காக சொல்லுங்க, வரக்கூடாது. அப்படி நாம உடம்பு வச்சுக்கிறத பத்தி ஆராய்ச்சி பண்றது ரொம்ப சுலபங்க. இப்படி நோய்க்கு ஆராய்ச்சி பண்ணா ரொம்ப வருஷம் ஆகும். எது சுலபமா இருக்கு? உடம்பு ஆரோக்கியம் சுலபமா இருக்கா? விசிட்டு போக வேண்டியதானே. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நோய் கிருமியால ஒரு மனிதனுக்கு நோய் வரவே வராது, அவ்வளவுதாங்க. அப்படி நோய் கிருமியால ஒரு மனிதனுக்கு நோய் வரும்னா, சரி ஒரு சின்ன உதாரணம், ஒரு சிக்கன் குனியா மட்டன் குனியா நோயெல்லாம் வந்துச்சுல்ல, உங்க குடும்பத்துல 10 பேர் இருந்தீங்களா, 10 பேருக்கு வந்துச்சா 2 பேருக்கு வந்துச்சா? ஏன்? நோய் கிருமியால நோய் வரதா இருந்தா எல்லாத்துக்கும் தானே வரணும். அதை விடுங்க, நோய் கிருமியால நோய் வரணும்னா எல்லா டாக்டருக்கும் நோய் வந்துருக்கணும். அவங்கதான் டெய்லி நோயில பார்த்துட்டே இருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி எல்லா நோயிலும் பார்த்துட்டு இருக்காங்களா?
நோய் கிருமி எல்லாம் பரவும் அப்படின்னு ஒரு கதை உண்மையா இருந்தா டாக்டருக்கு உடம்புக்குள்ள போய் வந்துருக்கணும்ல. அவருக்கு மட்டும் என்ன இல்ல, அவரு மட்டும் என்ன பண்றாரு கேட்க வேண்டியதானே. சார் உங்களுக்கு மட்டும் எஸ்எஸ்சி கூட வரல, எனக்கு சொல்லி கொடுத்து கேட்க வேண்டியதானே. இவ்வளவுதாங்க. அவங்களுக்கு தெரியும் நோய் கிருமி நோய் வராதுன்னு தெரியும், அதனால பயப்படாம தைரியமா இருக்கிறாங்க. நம்ம பயந்து போயிருக்கிறோம், படுத்துட்டு இருக்கிறோம். அப்போ சுகப்பிரசவத்துக்கு இந்த 5 விஷயத்தை ஒழுங்குபடுத்தினா போதும். ஒரு நோய் கிருமியால உடம்புக்கு நோய் வராம இருக்கிறதுக்கும் 5 விஷயம் ஒழுங்குபடுத்தினா போதும். ஓகேங்களா? இனிமேல் நோய் கிருமி பார்த்து பயப்படாதீங்க.